வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு, அதில் உறுதியாக இருப்போம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகள் வெடிப்பதால் ஏற்படும் ஒலி மற்றும் காற்றின் மாசுபாட்டை கண்டறிய மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் ஏர் மானிட்டர் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. உடன்பிறப்பே வா என்பது ஏமாற்று வேலை. திமுகவில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினராக சேர்த்து வருவதாக அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக விமர்சித்துள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு, அதில் உறுதியாக இருப்போம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட 6 வகையான மளிகை பொருட்கள் புதுச்சேரி 4 பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த திட்டத்திற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நேற்று ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் இந்த திட்டம் இன்று திலாசுப்பேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே தொடங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சர்க்கரை 2 கிலோ, சூரியகாந்தி எண்ணெய் 2 கிலோ, கடலைப்பருப்பு 1 கிலோ, ரவா, மைதா தலா அரை கிலோ என 585 ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் அடங்கிய தீபாவளி தொகுப்பினை பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கி திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின்படி புதுச்சேரி 4 பிராந்தியங்களில் உள்ள 3,45,974 குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்கள் பயனடைகிறார்கள். 3.46 லட்சம் ரேஷன் அட்டைகளுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தீபாவளி பண்டிகையையொட்டி அரசு அறிவித்த பொருட்கள் இன்று முதல் வழங்கப்படுகிறது. அதேபோல் இலவச அரிசி ரேஷனில் வழங்கப்படுகிறது. கோதுமை வழங்குவதற்கான டெண்டர் விடப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் முதல் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் என்றார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளியை ஒட்டி 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்களுக்கு 6000 ரூபாயும் விரைவில் வழங்கப்படும். ஆதி திராவிடர் மக்களுக்கான தீபாவளி துணிக்கான தொகை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்த ஆட்சியின் மீது குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார். ஆளுங்கட்சியை குறை சொல்லுவதுதான் நாராயணசாமியின் வேலை. ஆனால் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டால் தெரியும், இந்த ஆட்சி அமைந்தது முதல் அனைத்து தொகுதிகளுக்கும் சமமாக திட்டப்பணிகள் செயல்படுத்தி வருகிறோம் என முதலமைச்சர் தெரிவித்தார். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. எந்த முடிவாக இருந்தாலும் அவர்தான் எடுக்கிறார். இதற்காகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் தேவை. புதுச்சேரி மாநிலத்தில் மாநில அந்தஸ்து தேவை என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதில் தொடர்ந்து நிலையாக இருப்போம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். ஆனால் அது சரியாக அவங்க நடத்தி பயன்படுத்திக்கல. ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள், கூட்டுறவு இயக்கங்கள் இதெல்லாம் அரசு கொடுக்குற நிதியை மட்டும் பயன்படுத்தி தான் வர முடியும். நிதி கிராண்ட் உதவி மட்டுமே நம்பியிருந்தால் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்காது. முதல் செய்யும்போது, அதாவது அரசாங்கம் நிதி உதவி கொடுக்கும்போது சரியாக பயன்படுத்தி லாபத்தில் இயங்கி அதை வளர்த்துக்கணும். அப்படி இல்லாமல் கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டத்தில் போய் மக்களுடைய வரி பணத்தில் அது மாதிரி போகும்பொழுது நடத்த முடியும்னு சொல்லும்போது சில சங்கடங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் சில நிறுவனம் மூட வேண்டிய கட்டாயம் இருக்கும். இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் மற்ற மாநிலம் எந்த இடத்துலையும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு நிறுவனம் வளர்ச்சி இல்லாமல் நட்டத்தில் இயங்கி கொண்டே வரும்போது அது நடத்த முடியும்னு சொன்னால் மூட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அது கட்டாயம் இருக்கும். எந்தெந்த வழியில் நடத்த முடியும்னு பார்க்க முடியும். அப்படி நடத்தவே முடியலன்னு சொல்லும்போது சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதாவது ஆளுநர் தொடர்ச்சியா நீங்க அனுப்புற கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுனால நவம்பர் 1க்கு பிறகு நீங்க சில முக்கிய முடிவுகள் எடுக்க போறதாகவும் பாஜக கூட்டணி விட்டு வெளியேறி சில முக்கிய முடிவுகள் எடுக்க போறதா தகவல் பரவிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? நாங்கள் நிர்வாக ரீதியாக நான் உங்க மூலம் சொல்லியிருக்கல, எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேண்டும், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற நிலையில் நாங்கள் எப்பொழுது இருக்கோம். இல்லை சார், 5 வருஷம். நன்றி, வணக்கம்.
புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகள் வெடிப்பதால் ஏற்படும் ஒலி மற்றும் காற்றின் மாசுபாட்டை கண்டறிய மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் ஏர் மானிட்டர் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் வருகிற 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் பட்டாசு விற்பனையும் சூடு பிடித்துள்ளது. தீபாவளிக்கு நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் அதிக அளவு பட்டாசுகள் வெடிப்பதால் காற்றில் நச்சுப் பொருட்கள் கலந்து காற்று மாசு ஏற்படுகிறது. பட்டாசு வெடிக்கும் போது வெளியாகும் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு போன்ற அமிலங்கள் அதிக அளவில் வெளியேறி காற்று மாசுபடுவதால் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது. இதனை தடுக்கும் வகையில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் தீபாவளிக்கு முன்னர் 7 நாட்களும் தீபாவளிக்கு பின்னர் 7 நாட்கள் என 14 நாட்கள் காற்றின் தன்மையை அறியும் ஏர் மானிட்டர் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவது வழக்கம். அதன்படி புதுச்சேரி, முதலியார்பேட்டை, இடையார்பாளையம் மற்றும் காரைக்கால், கோவில்பத்து ஆகிய 3 இடங்களில் காற்று மாசுபாட்டை அறியும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டது. இதன் மூலம் 10 மைக்ரான் குறைவாக உள்ள வேதிப்பொருட்கள் காற்றில் கலப்பதை கண்டறிய முடியும். இதுகுறித்து இளநிலை அறிவியல் உதவியாளர் தமிழரசன் கூறும்போது, புதுச்சேரியில் பட்டாசு வெடிப்பதற்கு நீதிமன்றங்கள் வழிகாட்டுதல் நெறிமுறையை அறிவித்துள்ளது. நீதிமன்றம் அறிவித்த நேரத்தை விட அதிக அளவில் பட்டாசு வெடிக்கும் போது ஏற்படும் மின் துகள்களின் அளவு, நச்சுப் பொருட்கள் அதிக அளவில் வெளியேறுவதால் காற்று மற்றும் ஒலி மாசுபடுகிறது. இதனை கண்டறிந்து தீபாவளி முடிந்த பின்னர் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு காற்றின் மாசு குறித்து அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றார். ஒரு வாரம் முன்னாடி 7 நாள் முன்னாடி, அப்புறம் தீபாவளிக்கு பிறகு 7 நாள், அதாவது என்ன மாற்றங்கள் என்ன இருக்குது தீபாவளிக்கு முன்னாடியும் தீபாவளிக்கு பிறகும் அன்னைக்கும் காற்றுல காற்றோடைய தரம் எப்படி இருக்குதுன்றத இது வழியா நாங்க ஆய்வு செய்வோம். கருவி அதே போல அந்த இன்னொரு கருவி, அந்த கருவி 2.5 மைக்ரான் கீழே காத்துல இருக்கிற எல்லா அந்த புகையெல்லாம் இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் அதுல நம்ம கண்டுபிடிப்போம். அது மட்டும் இல்லாம இந்த பேப்பர்ல இருக்கிற இந்த பேப்பரை எடுத்துன்னு போய், பேப்பர்லாம் வெயிட் போட்டுலாம் இந்த பேப்பரை எடுத்துன்னு போய் அதை மறுபடியும் ரசாயன பரிசோதனைக்கு உட்படுத்தி அதில் ஹெவி மெட்டல் சொல்லுவோம், அதெல்லாம் எவ்வளோ இருக்குது என்னன்றது அதையும் கண்டுபிடிப்போம். காற்றுல அது குழந்தைகளுக்கெல்லாம் மூச்சு சுவாச கோளாறு, வயசானவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ பொதுவாகவே அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. காற்றுல மாசுபாட்டு காரணமாக இன்னும் இது போல புகைகள்லாம் அதிகமாச்சுன்னா இதன் காரணமா என்ன இருக்குது, அது மேற்கொண்டு என்ன அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம்னு அரசாங்கம் இதை வச்சு நடவடிக்கை எடுக்கும். உடன்பிறப்பே வா என்பது ஏமாற்று வேலை. திமுகவில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினராக சேர்த்து வருவதாக அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிமுகவின் 54வது உதயநாள் விழா உப்பளம் பகுதியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இதனையொட்டி அதிமுக அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலை மற்றும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படத்திற்கு மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக தையல் இயந்திரம் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், அதிமுகவில் சுணக்கம் ஏற்பட்டுவிட்டதாக நாராயணசாமி போன்ற திமுக, காங்கிரஸ் கட்சியினர் வதந்திகளை பரப்பி வருகின்றனர். அதனை நம்பி அதிமுக முன்னணி நிர்வாகிகள் அந்த கட்சிக்கு செல்லலாமா, இந்த கட்சிக்கு செல்லலாமா என்று அலைந்து திரிந்து வருவதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவிற்கு தொண்டன் தேவையில்லை, உண்மையான விசுவாசிதான் தேவை என்று எம்ஜிஆர் கூறியதை சுட்டிக்காட்டிய அன்பழகன், அதிமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியே சென்றவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்றார். புதுச்சேரியில் காங்கிரசும் திமுகவும் தூக்கி எறியப்பட்ட கட்சிகள். இந்த ஆட்சியில் சில குறைபாடுகள் இருந்தாலும் கடந்த கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி என்பது ஒரு இருண்ட ஆட்சி என்று விமர்சித்த அன்பழகன், வாக்கு திருட்டு பற்றி பேசும் காங்கிரஸ் கட்சியினர் வைத்திலிங்கம் எவ்வாறு வெற்றி பெற்றார் என்று கேள்வி எழுப்பினார். உடன்பிறப்பே வா என்ற பெயரில் ஏற்கனவே திமுகவில் உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினராக சேர்த்து மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், புதுச்சேரியில் 90,000 உறுப்பினர்களை கொண்ட இயக்கம் அதிமுக என்றும் கூறினார்.
நரிக்குறவர் சமுதாய மக்களுக்கு விரைவில் வீட்டுமனை பட்டா வழங்கி வீடு கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுச்சேரி களித்தீர்த்தால் குப்பத்தில் 25க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக எந்த வசதியும் இன்றி தார்பாயில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இவர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் உள்ள தனது அலுவலகத்திற்கு வந்ததும் அவரை நரிக்குறவர் சமுதாய பிரதிநிதிகள் சந்தித்து கண்ணீர் மல்க தங்களது கோரிக்கையை முறையிட்டனர். இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கனவே பட்டா வழங்க அறிவுறுத்தியதை சுட்டிக்காட்டினார். மேலும் அங்கிருந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் அடுத்த வாரத்திற்குள் அவர்களுக்கு பட்டா வழங்கி வீடு கட்ட நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நரிக்குறவ மக்கள் கைகூப்பி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். டெல்லி சென்றுள்ள புதுவை சபாநாயகர் செல்வம், மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் ஆகியோர் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். மேலும் மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, மன்சுக் எல் மாண்டியாவையும் சந்தித்து பேசினர். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், புதுவை மாநில பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், மாநில செயலாளர் ஜெயக்குமார் ஆகியோர் டெல்லி சென்றுள்ளனர். அங்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சபாநாயகர் செல்வம் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது புதுவை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம், மாநில செயலாளர் ஜெயக்குமார், ஆண்டியார்பாளையம் ராஜா ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் பாஜக தேசிய தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான ஜே.பி. நட்டாவை சபாநாயகர் செல்வம், மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் ஆகியோர் சந்தித்து பேசினர். புதுவை மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக வி.பி. ராமலிங்கம் ஜே.பி. நட்டாவை சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனையும் நடத்தினார். மேலும் லாட்டரி அதிபர் மார்டின் மகனுடன் அமைச்சர் ஜான்குமார் மற்றும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டுள்ள நெருக்கம் குறித்தும் சாய் சரவணகுமார் அரசுக்கு கொடுக்கும் நெருக்கடிகள் குறித்தும் பேசியிருக்கலாம் என தெரிகிறது. தொடர்ந்து மத்திய இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரும் புதுச்சேரி மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் எல் மாண்டியாவை சந்தித்து புதுச்சேரி அரசியல் நிலவரம் குறித்தும் கலந்துரையாடினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் பரிசுகளை முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பாக முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து அவர்களின் தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் அனைத்து இல்லங்களுக்கும் தீபாவளி சிறப்பு தொகுப்பு மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட லாஸ்பேட்டை மெயின் ரோடு, திரௌபதி அம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அப்போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி கதிர்காமம் சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி வாகனம் குறித்தான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நெருங்கி வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் கிராம பகுதிகளிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பண்டிகையை கொண்டாட அதிக அளவு புதுச்சேரிக்கு வருகின்றனர். அதேபோன்று கிராம பகுதியில் இருந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க நகர பகுதிக்கு அதிக அளவு பொதுமக்கள் வருவதால் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது.
இந்த நிலையில் நேற்று இரவு கதிர்காமம் சாலையில் முதலமைச்சர் ரங்கசாமி காரானது போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தீபாவளிக்கு வழங்கப்படும் பரிசு தொகுப்பு பையில் துணைநிலை ஆளுநர் புகைப்படம் இடம்பெறாததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. புதுவை மாநிலம் நிர்வாகியாக துணைநிலை ஆளுநர் உள்ளார். எனவே அரசின் திட்டங்களில் முதலமைச்சருடன் துணைநிலை ஆளுநரின் புகைப்படமும் இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையில் தீபாவளி பரிசு தொகுப்பு அடங்கிய பை மற்றும் மாதந்தோறும் வழங்கப்படும் இலவச அரிசிகளில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புகைப்படம் இடம்பெறவில்லை. அதில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரின் புகைப்படங்கள் மட்டும் இடம்பெற்றுள்ளது. அரசின் சில கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க துணைநிலை ஆளுநர் காலம் கடத்தி வரும் சூழலில் முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே சில நேரங்களில் மோதல் போக்கு ஏற்படுகிறது. இந்த சூழலில் தற்போது தீபாவளி பரிசு தொகுப்பில் துணைநிலை ஆளுநர் புகைப்படம் இல்லாததால் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு, அதில் உறுதியாக இருப்போம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகள் வெடிப்பதால் ஏற்படும் ஒலி மற்றும் காற்றின் மாசுபாட்டை கண்டறிய மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் ஏர் மானிட்டர் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. உடன்பிறப்பே வா என்பது ஏமாற்று வேலை. திமுகவில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினராக சேர்த்து வருவதாக அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக விமர்சித்துள்ளார்.